பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல்கள். செவ்வாய், ஜூன் 5, 1883, அமாவாசை. குருதேவர் தக்ஷிணேஸ்வர காளி கோவிலில் தமது அறையில் இருந்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் பெருமளவில் பக்தர்கள் வருவது வழக்கம். செவ்வாய்க்கிழமை ஆதலால் கூட்டம் அதிகமாக இல்லை. ராக்கால் குருதேவருடன் தங்கி வந்தார். ஹாஸ்ராவும் அங்கே வாழ்ந்து வந்தார். குருதேவரின் அறையின் முன்னாலுள்ள வராந்தாவில் அவர் அமர்ந்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமையே வந்த மா இன்னும் வீடு திரும்பவில்லை. சில நாட்களாக அங்கேயே தங்கியிருந்தார். திங்கள் இரவு காளி கோவில் மண்டபத்தில் கிருஷ்ண யாத்ரா நடைபெற்றது. குருதேவர் சிறிது நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தார். இந்த யாத்திரா ஞாயிறு இரவே நடைபெற்றிருக்க வேண்டும். அன்று நடைபெறாமல் போனதால் திங்கள் இரவு நடைபெற்றது. மதிய உணவிற்கு பின் ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது பிரேம பித்து நிலையை பற்றி மீண்டும் கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், என்னென்ன நிலைகளிலெல்லாம் இருந்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் இங்கே சாப்பிட மாட்டேன். வராக நகரத்திலோ தக்ஷிணேஸ்வர கிராமத்திலோ ஏடா தாகோவிலோ யாராவது ஒரு பிராமணனின் வீட்டிற்கு போவேன். நான் போவதும் நேரம் கெட்ட நேரமாக இருக்கும். போய் அமர்ந்து கொள்வேனே தவிர வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அந்த வீட்டினர் ஏதாவது கேட்டால் நான் இங்கே சாப்பிடுவேன் என்று மட்டும் சொல்வேன். வேறு ஒன்றுமே பேச மாட்டேன். ஆலம்பஜாரில் உள்ள ராம் சட்டர்ஜியின் வீட்டிற்கு போவேன். சில வேளைகளில் தக்ஷிணேஸ்வரத்தில் உள்ள சாவர்ண சௌதரியின் வீட்டிற்கு செல்வேன். அவர்கள் வீட்டில் சாப்பிடுவது உண்டு. ஆனாலும் அது எனக்கு அவ்வளவாக பிடிக்காது. அந்த சாப்பாட்டில் ஏதோ ஒரு விதமான துர்நாற்றம் வீசும். ஒரு நாள் தேவேந்திரநாத் தாகூரின் வீட்டிற்கு என்னை அழைத்து செல்லும்படி மதுர்பாபுவிடம் கூறினேன். அவர் பகவானின் நாமத்தை ஜெபிக்கிறாராம். அவரை பார்க்க விரும்புகிறேன். என்னை அவரிடம் அழைத்து போக முடியுமா என்று கேட்டேன். ஆனால் மதுர்பாபு மிகவும் கௌரவம் பார்ப்பவராயிற்றே. அழைப்பு இல்லாமல் ஒருவரின் வீட்டிற்கு போவாரா? முதலில் சிறிது தயங்கினார். கடைசியில் ஒருவிதமாக இணங்கி, தேவேந்திரனும் நானும் ஒன்றாக படித்தோம், வாருங்கள் போகலாம் என்றார். பாக்பஜார் பாலத்தின் அருகில் தீன முகர்ஜி என்ற நல்லவர் ஒருவர் வாழ்ந்து வருவதாக ஒரு நாள் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு பக்தர். அவரிடம் போக வேண்டும் என்று மதுர்பாபுவிடம் தெரிவித்தேன். மதுர்பாபு என்ன செய்வார்? நான் விடாப்பிடியாக இருந்ததை கண்ட அவர் என்னை அங்கே அழைத்து சென்றார். தீன முகர்ஜியின் வீடு மிக சிறியது. ஒரு பெரிய வண்டியில் பெரிய மனிதர் ஒருவர் அங்கே போய் சேர்ந்தபோது அவருக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. எங்கள் நிலைமையும் அதுதான். இதில் தீன முகர்ஜியின் மகனுக்கு வேறு அன்று உபநயனம் நடந்து கொண்டிருந்தது. எங்களை எங்கே உட்கார வைப்பார்? எங்கு உட்கார்வது என்று திகைத்தோம். பிறகு நாங்களே வீட்டிற்குள் ஒரு பக்கமாக இருந்த அறைக்குள் நுழைய போனோம். அங்கே போகாதீர்கள், அந்த அறையில் பெண்கள் இருக்கிறார்கள் என்று யாரோ கத்தினார்கள். சர்வ குழப்பம். திரும்பி வரும்போது மதுர்பாபு என்னிடம், பாபா, இனிமேல் நான் உங்கள் பேச்சை கேட்கப் போவதில்லை என்று கூறினார். நான் சிரித்தேன். ஆஹா, என்னென்ன நிலைகளெல்லாம் கடந்து சென்றிருக்கின்றன. குமார் சிங் ஒரு சமயம் சாதுக்களுக்கு விருந்து வைத்தார். என்னையும் அழைத்தார். சாதுக்கள் பலர் அங்கு வந்திருந்ததைக் கண்டேன். நான் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்ததும் சாதுக்கள் சிலர் என்னை பற்றி ஒவ்வொன்றாக கேட்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு அவர்கள் என்னை விசாரிக்க ஆரம்பித்ததும் நான் அவர்களை விட்டு தனியாக போய் வேறு இடத்தில் உட்கார்ந்து கொண்டேன். இதையெல்லாம் தெரிந்து கொள்வதால் அவர்களுக்கு என்ன லாபம் என்று நினைத்தேன். அதன் பிறகு இலை போட்டு எல்லோரையும் சாப்பிடுவதற்கு உட்கார வைத்தார்கள். யாரும் எதுவும் சொல்வதற்கு முன் நான் சாப்பிடத் தொடங்கிவிட்டேன். அங்கிருந்த சாதுக்களில் சிலர், யார் இவன் என்று பேசிக்கொண்டது என் காதில் விழுந்தது. மாலை 5 மணி. குருதேவர் வராந்தா படிக்கட்டில் அமர்ந்திருந்தார். ராக்கால், ஹாஸ்ரா மற்றும் மா அருகில் உட்கார்ந்திருந்தார்கள். ஹாஸ்ரா நானே அவன் என்னும் பாவனையை பின்பற்றுபவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹாஸ்ராவிடம் கூறினார், ஆம், இறைவனே ஆத்திகர், அவரே நாத்திகர், அவரே நல்லவர், அவரே தீயவர், அவரே உண்மை, அவரே உண்மையற்றவர். உறக்கம், விழிப்பு ஆகிய நிலைகளும் அவருடையதே. மேலும் அவர் எல்லா நிலைகளையும் கடந்தவர்.
இந்த உண்மையை அறிந்து கொண்டால் எல்லா குழப்பங்களும் தேர்ந்துவிடும். ஒரு குடியானவனுக்கு வயதான காலத்தில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. மிகுந்த கவனத்துடன் அந்த குழந்தையை வளர்த்து வந்தனர். குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆனான். ஒரு நாள் குடியானவன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது ஒருவன் அங்கு வந்து அவனது மகன் நோய் கண்டு இறந்து போகும் தருவாயில் கிடப்பதை கூறினான். குடியானவன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மகன் இறந்து விட்டிருந்தான். குடியானவனின் மனைவி அழுது புலம்பினாள். ஆனால் குடியானவனின் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. மனைவி துக்கத்துடன் அண்டை வீட்டாரிடம், எப்படிப்பட்ட அருமையான மகன் போய்விட்டான், ஆனால் இவரது கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லையே என்று சொல்லி அழுதாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு குடியானவன் தன் மனைவியை கூப்பிட்டு, நான் ஏன் அழவில்லை என்று தெரியுமா? நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு அரசனாக 7 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்தேன். அந்த குழந்தைகள் அத்தனை பேருமே அழகிலும் குணத்திலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பெரியவர்களாகி அறிவாற்றலிலும் தர்மத்திலும் சிறந்து விளங்கினார்கள். இந்த நேரத்தில் தூக்கம் கலைந்து விட்டது. இப்போது நான் உன்னுடைய ஒரு குழந்தைக்காக அழுவதா அல்லது என்னுடைய 7 குழந்தைகளுக்காக அழுவதா என்று புரியாமல் திகைப்பில் ஆழ்ந்திருக்கிறேன் என்றார். ஞானிகளுக்கு கனவு நிலை எவ்வளவு உண்மையோ அந்த அளவிற்கு விழிப்பு நிலையும் உண்மை. இறைவனே நம்மை நடத்துபவர். அவரது விருப்பப்படியே அனைத்தும் நடைபெறுகின்றன. ஹாஸ்ரா கூறினார், ஆனால் இதை உணர்ந்து கொள்வது மிகவும் கடினம். உதாரணமாக பூ கைலாஷ் சாதுவின் விஷயத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். மக்கள் அவருக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து கொல்லாமல் கொன்றார்கள். அவர் சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்தார். அவரை மண்ணில் புதைத்தார்கள், தண்ணீரில் மூழ்கடித்தார்கள். சில வேளைகளில் பழுக்க காய்ச்சிய இரும்பால் சூடு போட்டார்கள். இவ்விதமெல்லாம் செய்து அவருக்கு புற உணர்வு உண்டாக்க முயன்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சித்திரவதை காரணமாக அந்த சாது இறந்து போய்விட்டார். மக்கள் சித்திரவதை செய்தனர். பிறகு இறைவனின் திருவுள்ளப்படி இறந்தும் போனார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அவனவன் தன் வினைக்கான பலனை அனுபவித்தேயாக வேண்டும். அந்த சாதுவின் மரணம் இறைவனின் திருவுள்ளப்படிதான் நிகழ்ந்தது. வைத்தியர்கள் புட்டிக்குள் மகரத்வஜம் தயாரிக்கிறார்கள். அந்த புட்டியின் மீது களிமண்ணை பூசி அதை நெருப்பில் இடுகிறார்கள். அப்போது உள்ளே இருக்கும் தங்கம் உருகி புட்டியில் போட்டிருக்கும் மற்ற பொருட்களுடன் கலந்து மகரத்வஜம் ஆகிறது. பிறகு வைத்தியர் புட்டியை வெளியே எடுத்து அதை மெல்ல உடைத்து அதற்குள் இருக்கும் மகரத்வஜத்தை எடுக்கிறார். அதன் பிறகு புட்டி இருந்தால் என்ன, உடைந்து போனால் என்ன? அதுபோல் சாது கொல்லப்பட்டார் என்று மக்கள் நினைக்கலாம். ஆனால் அவரது அகம் பக்குவமடைந்து தயாராகி இருக்கலாம். இறை அனுபூதிக்கு பிறகு உடம்பு இருந்தால் என்ன, போனால் என்ன? பூ கைலாஷ் சாது சமாதியில் இருந்தார். சமாதியில் பல வகைகள் உள்ளன. ரிஷிகேசத்தை சேர்ந்த சாது ஒருவர் கூறியதுடன் என் நிலை ஒத்திருக்கிறது. சில வேளைகளில் உடலுள் வாயு எறும்பைப் போல் ஊர்ந்து செல்வதை உணர்வேன். சில வேளைகளில் குரங்கு ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவி செல்வதைப் போல் சடபடவென்று குதித்து செல்லும். சில வேளைகளில் மீன் நீந்துவதைப் போன்று அது இயங்குகிறது. அனுபவித்தவனுக்கே அது தெரியும். உலகமே மறந்து போகிறது. மனம் சிறிது கீழே இறங்கி வரும்போது, அம்மா என்னை சரிப்படுத்தி அருள்வாய், நான் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். ஈஸ்வர கொடிகளை தவிர பிறரால் சமாதி நிலையிலிருந்து இறங்கி வர முடியாது. சாதாரண மக்களில் யாரோ சிலர் சாதனைகளின் வேகத்தால் சமாதி நிலையை அடையலாம். ஆனால் திரும்பி வர மாட்டார்கள். இறைவனே மனிதனாக வரும்போது, அவதரிக்கும்போது மக்களின் முக்திக்கான சாவியை தமது கையில் வைத்திருக்கிறார். அதனால் மனிதகுலத்தின் நன்மைக்காக சமாதி நிலையிலிருந்து திரும்பி வருகிறார் அவர். தமக்குள் நினைத்து கொண்டார், மனிதர்களின் முக்திக்கான சாவி குருதேவரின் கையில் உள்ளதா? ஹாஸ்ரா கூறினார், இறைவனை திருப்திப்படுத்த முடிந்தாலே போதும். அவதாரம் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்சிரிப்புடன் கூறினார், ஆமாம் ஆமாம், விஷ்ணுபூரில் ரெஜிஸ்டாரின் பெரிய ஆபீஸ் இருக்கிறது. அங்கே ரெஜிஸ்டர் செய்ய முடிந்தால் அதற்கு மேல் கோகாட்டில் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. மாலை வேளையாகியது. கோவிலில் தீபாராதனை நடந்தது. 12 சிவாலயங்களிலும் ராதாகாந்தர் கோவில், பவதாரிணி கோவில் ஆகியவற்றிலும் சங்கு, மணி ஆகியவற்றின்
மங்களநாதம் முழங்கியது. தீபாதாரணை நிறைவுற்றதும் குருதேவர் அறையிலிருந்து வெளியே வந்து தெற்கு வராந்தாவில் சென்று அமர்ந்தார். 4 திசைகளிலும் இருள் மண்டி கிடந்தது. கோவிலில் மட்டும் அங்குமிங்கும் விளக்குகள் மினுக் மினுக்கென்று எரிந்து கொண்டிருந்தன. வானத்தின் கருநிறத்தை தன்னில் பிரதிபலித்தவாறே ஓடிக்கொண்டிருந்தாள் புனித கங்கை. குருதேவர் இயல்பாகவே பரவச நிலையில் லயித்திருப்பார். இன்றோ அமாவாசை. இன்றைய பரவச நிலை மிகவும் ஆழ்ந்ததாக இருந்தது. இடையிடையே அவரது வாய் ஓங்காரத்தையும் தேவியின் திருநாமத்தையும் உச்சரித்துக் கொண்டிருந்தது. கோடைக்காலம் ஆதலால் அறை மிகவும் வெப்பமாக இருந்தது. அதனால்தான் அவர் வராந்தாவில் வந்து அமர்ந்தார். பக்தர் ஒருவர் குருதேவருக்கு கோரைப்பாய் ஒன்றை கொடுத்திருந்தார். அதை வராந்தாவில் விரித்தனர். இரவு பகல் எப்பொழுதும் குருதேவருக்கு தேவியின் நினைவுதான். அந்த பாயில் படுத்தவாறே அவர் மாவிடம் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதோ பார், இறைவனை காண முடியும். இன்னவர் தரிசித்திருக்கிறார். ஆனால் இதை யாரிடமும் சொல்லாதே. அது சரி, உருவம் அருவம் இரண்டில் உனக்கு எது பிடித்திருக்கிறது? மா கூறினார், சுவாமி, இப்போதெல்லாம் அருவமே எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் அவரே இந்த உருவங்களாக ஆகியிருக்கிறார் என்பதும் சற்று விளங்க ஆரம்பித்திருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதோ பார், பெல்கேரியாவில் உள்ள மதிசீலின் தோட்டக்குளத்திற்கு என்னை வண்டியில் அழைத்து செல்கிறாயா? அதில் பொரியை தூவினால் மீன்கள் எல்லாம் மேலே வந்து பொரியை துண்ணும். ஆகா, மீன்கள் கூட்டம் கூட்டமாக நீரில் துள்ளி விளையாடி திரிவதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுகிறது. உனக்கும் விழிப்புணர்வு உண்டாகும். சச்சிதானந்த கடலில் ஆன்மாவாகிய மீன் விளையாடுவதைப் போல் தோன்றும். அதுபோலவே பறந்து விரிந்த புல்வெளியில் நிற்கும்போதும் இறை உணர்வு பொங்குகிறது. குடத்து மீன் ஏரியில் சென்றால் எப்படியோ அப்படி ஆனந்தம் ஏற்படுகிறது. இறைவனை தரிசிப்பதற்கு சாதனை செய்ய வேண்டும். நான் கடுமையான சாதனைகள் செய்ய வேண்டியிருந்தது. வில்வ மரத்தின் அடியில் எத்தனை விதமான சாதனைகள் செய்திருக்கிறேன். அம்மா, எனக்கு உன் காட்சியை அருள்வாய் என்று கதறியபடி மரத்தடியில் விழுந்து கிடப்பேன். கண்ணீரால் என் உடம்பு நனைந்து போகும். மா கேட்டார், நீங்களே எத்தனையோ கடுமையான சாதனைகள் செய்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு ஒரு கணத்தில் எல்லாம் ஆகிவிடுமா? வீட்டை சுற்றி விரலால் கோடு போட்டால் மதில் எழும்பிவிடுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார், ஒருவன் நெருப்பை மூட்டினால் அதில் 10 பேர் குளிர் காயலாம் என்று அமிர்தன் சொல்கிறான். உனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன். நித்தியத்தை அடைந்த பிறகு லீலையில் தங்கியிருப்பது நல்லது. மா கூறினார், அது இறைவனின் லீலையை அனுபவிப்பதற்காக என்று நீங்கள் ஒருமுறை சொன்னீர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அப்படி இல்லை, லீலையும் உண்மைதான். இன்னும் ஒன்று, நீ இங்கே வரும்போது கையில் ஏதாவது கொஞ்சம் கொண்டு வா. நானே இதை சொல்லக்கூடாது, அது ஆணவம் போல் தோன்றும். ஒரு பைசாவுக்கு எதையாவது வாங்கி வா என்று அதர்சேனிடமும் கூறினேன். ஒரு பைசாவுக்கு வெற்றிலை வாங்கி வா என்று பவனாத்திடம் சொன்னேன். பவனாத்தின் பக்தியை கண்டாயா? நரேந்திரனும் பவனாத்தும் ஆணும் பெண்ணும் போல் இருக்கிறார்கள். பவனாத் நரேந்திரனை பின்பற்றி நடக்கிறான். ஒரு வண்டி ஏற்பாடு செய்து நரேந்திரனையும் அழைத்து வா. ஏதாவது தின்பண்டமும் சிறிது கொண்டு வா. இதனால் உனக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். ஞானம், பக்தி இரண்டுமே வழிகள்தான். பக்தி வழியில் கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக பின்பற்ற வேண்டும். ஞான நெறியில் ஒருவன் சற்று பிசகினாலும் அவனது வழி தவறுவதில்லை. கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் வாழை மரத்தை வெட்டி போட்டாலும் அது எரிந்துவிடும். ஞானியின் வழி ஆராய்ச்சி வழியாகும். ஆராய்ச்சி செய்து சில வேளைகளில் நாத்திக சிந்தனையிலும் சென்று சேர நேரலாம். கடவுளை அடைய வேண்டும் என்று உண்மையாக இயங்குகின்ற பக்தனுக்கு நாத்திக சிந்தனை எழுந்தாலும் அவன் இறைவனை நினைப்பதை விட்டுவிட மாட்டான். பாட்டன், தந்தை என்று பரம்பரையாக விவசாய தொழிலை மேற்கொண்டிருந்த குடும்பத்தில் பிறந்த ஒருவன் 1 வருடம் அதிக மழை காரணமாக பயிர் நாசமாகிவிட்டாலும் விவசாயத்தை விடாமல் தொடர்ந்து நடத்தி வருவான். குருதேவர் தலையணையில் தலை வைத்து படுத்தபடியே பேசிக்கொண்டிருந்தார். இடையில் மாவிடம், என் கால்கள் சற்று வலிக்கின்றன, இதமாக சற்று பிடித்துவிடு என்று கூறினார்.
எல்லையற்ற கருணை கடலான குருதேவரின் திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்தவாறே அவர் திருவாயிலிருந்து வந்த அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தார் மா.